ஸ்ரீ குருவே நமக. உலக மக்கள் அனைவருக்கும் குருவர்களோட திருவருள் சித்திக்கட்டும். ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம. இப்ப நம்ம ராசி பலன்களை பத்தி பேசலான்னு ஒரு எண்ணம் இருக்கு. இந்த ராசி பலன் அப்படின்னா மேஷம் முதல் மீன ராசி வரை 12 ராசிகள் உண்டு. அந்த 12 ராசிகளுமே ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு விதமான குணத்தை உடையதாக இருக்கிறது. இப்ப மேஷ ராசி அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துட்டோம்னா அதுல செவ்வாய் பகவானுடைய வீடு, அது காலபுருஷ தத்துவத்துக்கு முதலாவதாக இருக்கக்கூடிய வீடு. அந்த மேஷ ராசியில அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திக நட்சத்திரம் முதல் பாதம் முடிய 9 பாதங்கள் கொண்ட 2.25 நட்சத்திரம் இருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் சுக்கிரனோட நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம். காலபுருஷ தத்துவத்திற்கு முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி. காலபுருஷ தத்துவத்துக்கு இரண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. இந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன். இந்த இடத்துல கிருத்திகை 3ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அதன் அப்பிறகு ரோகிணி நட்சத்திரம் 4 பாதம், மிருகசீரிஷ நட்சத்திரம் 2 பாதம். ஆக 9 பாதங்களை உள்ளடக்கிய இந்த ரிஷபராசி. இப்ப காலபுருஷ தத்துவத்துக்கு முதலாவது ராசியாக இருக்கக்கூடியது மேஷம், 2வது ராசியாக இருக்கக்கூடியது ரிஷபம். இப்ப மேஷம் அப்படின்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய தலைமை பொறுப்பும், ஒரு மனிதனுடைய பண்பும், ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளும் எப்படி இருக்கும் அப்படின்றத குறிக்கக்கூடிய ஸ்தானமாக மேஷ ராசி இருக்கிறது. எல்லா ராசியிலும் இந்த மாதிரி ஒரு பண்புகளை குறிச்சிடலாம். ஏன்னா ஒருவர் பிறந்த ஜாதகத்துக்குடைய நிலைகள்ல எந்த லக்னமாவனாலும் அவர் பிறப்பார். மேஷம் லக்னம் மட்டும் பிறக்கிறது, அதுல மட்டும் பிறப்பாருன்னு நம்ம சொல்லிட முடியாது. 12 ராசியில எந்த லக்னமாவும் இருக்கும். ஆனால் மேஷம் என்பது மிகப்பெரிய ஒரு தாற்பயமிக்க ஒரு ராசி. ஏன்னா அதுதான் ஞானக்காரகனாக இருக்கக்கூடிய கேதுவினுடைய நட்சத்திரம் முதலாவதாக 4 பாதங்களும் அதிலே அமர்ந்திருக்கிறது, அமர்த்தப்பட்டிருக்கு. லக்னம் அப்படின்றது பாத்தீங்கன்னா பிரபஞ்ச ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியது. அது மாதிரிதான் மேஷ ராசி அப்படின்றது பிரபஞ்ச ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர். அந்த இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இரத்தக்காரகனாகவும் போர்க்காரகனாகவும் படை தளபதியாகவும் ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராகவும் ராஜ அனுகிரகத்தை மிகுந்த படை தலைவனாக வழிநடத்தக்கூடியவராகவும் ஜோதிட சாஸ்திரம் சொல்றது. இப்ப அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசி அப்படின்றத நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். ரிஷப ராசி 2ஆம் இடம். 2ஆம் இடம் என்ன? வாக்கு, தனம், கல்வி, இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த 2ஆம் இடம். இப்போ ஒருத்தர் ரிஷப ராசியில பிறக்கிறார் அப்படின்னா பொதுவா அவருடைய குணங்கள் பிறருடைய கட்டுப்பாட்டுல இல்லாமல் தான் தன்னிச்சையாக நடக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ராசி அமைப்பு தான் அந்த ரிஷபராசி. மேலும் சாஸ்திரங்கள்ல, சம்பிரதாயங்கள்ல, வியாக்கரணங்கள்ல மனம் அதிகமாக ஈடுபடும். தானம் தர்மங்கள்ல இவர் இல்லாமல் வேறு ஒருவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு
புத்தி சாதுரியம் இருக்கும். கல்வி கேள்விகள்ல சமநிலையா இருந்தாலும் வீடு, வண்டி, வாகனம் முதலிய ஆடம்பர பொருள்கள் சேர்க்கை உள்ளவர்களாக இருப்பார்கள். தன்னை அழகுபடுத்துவதில், அழகாக காமிப்பதில், தான் மேன்மை பொருந்தியவர் என்று சொல்வதில் மனம் நாட்டமாயிருப்பார்கள். இவர்களுக்கு பாத்தீங்கன்னா 80 வயது வரை ஆயுள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஜோதிட சாஸ்திரத்துல. கலைநயம் மிக்கவர்கள், மேலும் நல்ல சிந்தனை வயப்பட்டவர்கள், தொழிலிலே உத்தியோகத்திலே மேன்மை பொருந்தியவராக வரக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். ரொம்ப அருமையான இந்த ரிஷபராசி தன தானியங்களை அதிகமா பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். தாயாதி வழியில நிறைய சொத்துக்கள் வரக்கூடிய ஒரு சூழல் இந்த ஜாதகருக்கு, இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கும். இப்ப நான் சொல்றதெல்லாம் புது பலன் தான். நிர்ணயிக்கப்பட்ட பலன் அவருடைய ஜனன ஜாதகத்துல மட்டும்தான் இருக்கும். இப்ப இந்த அமைப்புல பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ரிஷபராசியில பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் ஒரு வித்தியாசமாகவும் வினோதமாகவும் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துக்கு அதிபதி சுக்கிரன், அவர் எங்க ஒன்னாலும் இருப்பார், ஜனன ஜாதகத்துல எங்க ஒன்னாலும் இருப்பார் உங்களுடைய சுய ஜாதகத்துல. இருந்தாலும் அந்த ராசியாக இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த அழகு பொருந்தியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அல்லது வரக்கூடிய மனைவி மிகுந்த அழகு, மிகுந்த உயர்ந்த நிலை, மிகுந்த செல்வ செழிப்பான ஒரு நிலை, அரசு உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன் பொருந்திய வேலையில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார். இது ஆண் ஜாதகத்துக்கும் பெண் ஜாதகத்துக்கும் பொருந்தும். நான் சொன்ன விஷயம். இந்த மேன்மை பொருந்தி இந்த ராசியில் பிறந்த அத்தனை பேரும் சுகஜீவியாக வாழக்கூடிய ஒரு பொருத்தத்தில் இருப்பாங்க. ரொம்ப மேன்மை பொருந்திய ராசி. ஆனா என்ன ஒண்ணு, சுயநலம் அதிகமாக இருக்கும். பொதுவான ஒரு விஷயம், சுயநலம் அதிகமாக இருக்கும். ஏன்னா சந்திரன் அதுல உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி, ரொம்ப மேன்மை பொருந்திய ராசி, அருமையான ராசி. இந்த ரிஷபராசியில் பிறந்த அனைவருக்கும் குருவருள் சித்திக்க பெற்று வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். ஸ்ரீ குருவே நமஹ, ஸ்ரீ குருவே நமஹ.